பாஸ் நேயர்களுக்கு அன்பான சனிக்கிழமை வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ நிறைய கண்டென்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நான் மிஸ் பண்ண கண்டென்ட்டில் இருந்து நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள் அண்ட் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி எபிசோடும் கிடையாது, அதாவது லைவ் கிடையாது, வீக்கெண்ட் எபிசோட் தான். அதனால் ஃப்ரீயாக பேசலாம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்றதுனால நீங்கள் பார்க்காம இருக்க வேணாம். ஏன்னா என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கான 2 ப்ரோமோக்கள்லையும் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி வைல்ட் கார்டு கண்டஸ்டுக்கான ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸாக இருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு கைத்தட்டல் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரோஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு தேவையான ஒன்று தான். முக்கியமாக யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜின் அவர்களுக்கு தேவை, அண்டு திவ்யா அவர்களுக்கு தேவை, அமித் அவர்களுக்கு தேவை. ஏன் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். முதல் ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அவர்கள் ஆஸ் யூஷுவல் வராரு. வந்து பெருக்க போகிறேன்னாங்க, கிழிக்க போகிறேன்னாங்க, டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறார். அப்போ வந்து பின்னாடி விஷுவல்ஸ் ஓடுது. திவ்யா வந்து துஷார்கிட்ட இப்படி பண்ணுவாங்கள்ல, ஆக்சுவலாக துஷார் தான் அப்படி பண்ணுவான். அப்படி பண்ணதுக்கு திவ்யா வந்து என்ன இது அப்படின்வாங்க. ரிட்டன் நம்ம அதை பண்ணணுமான்னு கேட்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் திவ்யா ஏன் அதை பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா திவ்யா வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு போனாங்க. டிசிப்ளின் இல்லை, டெக்கோரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நிறைய விஷயங்கள் பேசிட்டு போனாங்க. பட் அங்கே போயிட்டு அவங்களாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. ஸோ அது வீட்டினுடைய தப்பா இல்லை திவ்யாவுடைய தப்பா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு திவ்யா வாயை தொடர்ந்து பேசும்பொழுது தான் தெரியும். என்ன கேட்டால் யாருக்காக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம அணுகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய எல்லையை மீறி, லிமிட்டை மீறி கோவம்லாம் வரதான் செய்யும். கோவப்படுறது தப்பு கிடையாது. அந்த கோவம் நியாயமான கோவமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சண்டை போடவே கூடாது, கத்தவே கூடாது அப்படின்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லவே முடியாது. அப்படி கத்தலைன்னா, சண்டை போடலைன்னா நமக்கு என்டர்டெயினே இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. நேற்றெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும் அந்த வீடு வாரம் முழுக்க. எதுக்காக கத்துறாங்க, எதுக்காக கோவப்படுறாங்க, என்ன விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க, அதில் நியாயம் இருக்கா இல்லையா, யார் வந்து தப்பு யார் வந்து சரி, இதுதான் அந்த கேமை தீர்மானிக்கும் இல்லையா. இப்போ இந்த நபரை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதை வச்சு நம்ம அவரை வந்து நம்ம எடை போடுவோம்? நியாயமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரா, அவர் பண்ணுற விஷயங்கள் கரெக்டா, கேமில் கரெக்டாக விளையாடுறாரா, ரூல்ஸ் ஒழுங்காக மதிக்கிறாரா, டிசிப்ளினாக இருக்காரா, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வரக்கூடிய சீசனில் கண்டென்ட் கொடுக்குறானா, நெகட்டிவோ பாசிட்டிவோ கண்டென்ட் கொடுக்குறானா, அவனுக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போகிற மக்கள் அதிகமாயிட்டாங்க. அது வேற. ஸோ விஜய் சேதுபதி சொல்கிறாரா, பின்னாடி வந்து திவ்யாவை காட்டுறாங்க, பிரஜனை காட்டுறாங்க, சாண்ட்ராவை காட்டுறாங்க, அண்டு அமித் அவர்களையும் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த வைல்ட் கார்டில் 3 பேர் தான் உருப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா. அமித் அவர்களுக்கு இந்த ஷோ வேஸ்ட். முக்கியமாக அமித் அவர்களை வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணணும் எனக்கு கேட்டால். ஏன்னா அவர் வரும்போது என்ன சொன்னார், இப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வாய்ஸ் ஓவரால் விட மாட்டேன், நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னாரு. ஆனால் வந்தவர் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. பாட்டு பாடுறீங்க சண்டை போடாமல் அப்படின்னு கேட்டார். அவரே உட்காந்து பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காரு. கேட்டால் என் குழந்தை பார்க்குதுன்றாரு. இத்தனை நாளாக குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே கசமுசா பண்ணாங்களோ அவங்க கூடயே போயிட்டு மிங்கிளாகி பார்வதிகிட்ட போயிட்டு பார்வதியோட ரெகக்னேஷனை கேட்குறாரு. உங்களுக்கு கூடவா தெரியலை நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? நான் உங்கள் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரைட்டு அண்ணன், நாங்கள் உங்கள் மேலே என்னமோ நினச்சோம், ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தேர மாட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அமித் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்து ஆட்கள் வந்து சொன்ன விஷயங்களாக இருக்குது. அண்ட் ஈக்குவலான ரோஸ்ட் திவ்யாவுக்கும் இருக்குது, தேவை. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் டிக்னிட்டி, டெக்கோரம்னு சொல்லி நிறைய இடங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் அவங்கள மீறி அவங்களே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவுடைய கேம் நல்லாவே இருக்குது, பார்வதியை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாவே இருக்குது. பார்வதிக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டராக திவ்யா கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்கள டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சேதுபதி அதை பண்ணுவார். பிரஜினா அவர்கள் நிறைய இடங்களில் வார்த்தையை விடுறாரு. நான் நேற்றுலேருந்து கூட நான் பார்த்தேன்,
என்னென்னமோ சொல்லியிருக்காரு போல், கொளுத்திடுவேனோ கொன்றுவனோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த வீட்டுக்குள்ளே பயன்படுத்துவதை நிறுத்தணும். அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் ஒரு கண்டஸ்டன்ட், சாண்ட்ரா ஒரு கண்டஸ்டன்ட். சாண்ட்ரா அவங்களுடைய கேமை பர்ஃபெக்டாக சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் என் ஒய்ஃபுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படி இப்படின்னு பேசுறது மூலமாக இவருடைய கேம் ஸ்பாயில் ஆகிறத தாண்டி அவங்க கேமும் சேர்த்து ஸ்பாயில் ஆகும். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகிற வரைக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறதே மறந்துடணும். தனித்தனியாக கேம் ஆடணும். கேம் தனித்தனியாக தான் ஆடுறாங்க. பட் ஒரு பிரச்சனைன்னும் போது எங்கே இருந்தாலும் பிரச்சனை வந்துடுறாரு. சாண்ட்ராக்காக பேசுகிறதுக்கு வந்துடுறாரு. இவர் அமித் அவர்கள் கதவை சாத்தி வச்சுருக்கும் போது நீங்கள் வேறு பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கும், என் ஒய்ஃபுக்கு எதனா ஆச்சுன்னா நான் அப்புறம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் த்ரெட்டனிங் மாதிரிலாம் பேசுகிறாரு. அது வந்து தப்பு. அண்ட் பார்வதிக்கு அவர் கொடுத்த செருப்படி அது கரெக்டான விஷயம். சரிங்களா? அதெல்லாமே காட்டினாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்குது. சாண்ட்ரா அவர்களுக்கு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவங்க கேமை நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது ப்ரோமோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து சேம். இங்கே வரும்போது என்ன சொன்னாங்க, ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க. சாண்ட்ராலாம் வரும்போது இப்படி நாங்கள், ஆனால் இப்போ இப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. நான் மரணமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மூமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறும்பட மூமெண்ட்டு தான். ஸோ அந்த குறும்பட மூமெண்ட்டை பற்றி இன்னும் கூட நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ஓகேவா? அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று, அடுத்து ரம்யா பெனாயில் ஊற்றி கழுவ போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை. நிறைய பேர் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கானா வினோத், நம்ம மனுஷன் எப்பயுமே நகைச்சுவை உணர்வு அவருக்கு ஜாஸ்தி. அண்ட் எந்த அளவுக்கு அவருடைய மனசு காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நேற்று அவர் விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து பேசும் பொழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இத்தனை நாட்களாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், யாருக்குமே அதனுடைய ஒரு சீரியஸ்னஸ் புரியலை. ஒரு மனுஷன் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காரு. அதை வந்து நம்ம தனியாக தான் பேச போகிறோம். சரிங்களா? அது பேசுவோம். வினோத் அவர்களை பற்றி பேசுவோம். வினோத் அவர்கள் சொல்கிறாரு, வந்த உடனே எங்கள் எல்லாருக்கும் 1 2 3 சொல்லித்தர போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க 5க்கு அப்புறம் என்ன 6க்கு அப்புறம் என்னன்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நகைச்சுவை பண்ணுறாரு. விஜய் சேதுபதி கடைசியாக வந்து ஏதோ ஒரு சைன் பண்ணுற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. ஏதோ சொல்லியிருக்காரு போல். ஆனால் என்னதான் அவங்க மேலே வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த வாரம் இந்த வீடு போன வாரம் இருந்ததை விட வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போனது வந்த வைல்ட் கார்ட்ஸ்னால மட்டும்தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. இத்தனை நாட்களாக யாரும் எந்த வேலையும் சரியாகவே செய்யலை. ஆனால் இந்த வாரம் முழுக்க எல்லாரும் அவன் வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னா அது வந்து வைல்ட் கார்ட்னால தான். ஏன்னா அவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், இந்த வீட்டை வேறு மாதிரி நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் பார்வதியே வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்கன்னா பாருங்களேன். அது வந்து நடிப்பு தான், அது அடுத்த வாரம் மாறிடும். இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்காங்கல்ல, அதை நம்ம பாராட்டணும்ல. முயற்சிக்காகத்தானே பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் யார் சொன்னாலும், நான் விஜய் சேதுபதியே சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். பார்வதி வாயிலிருந்தெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிக் பாஸ்க்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதை தாண்டி நம்ம வந்து ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இவங்க பேசுகிறாங்க. ஏமா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் என்னம்மா பண்ணிகிட்டு இருந்த நீ அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே ஓடிச்சு. சரிங்களா? ஸோ 1 மாதம் ஆயிடுச்சுங்க ஷோ ஸ்டார்ட் ஆகி. 1 மாதம் கரெக்டாக 1 மாதம் 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடு இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டாக தான் மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபயராக போய்கிட்டு இருக்கு, சரியான வழியில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் காரணம் தான். ஸோ அதை இந்த ஹவுஸ்மேட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக உணர்வாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 ப்ரோமோ பற்றி? உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக் அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.